சிவன் அனுமதி அளிச்சாதான் தான் யாருங்கிறதே வெளிக்காட்ட முடியும். என்னுடைய உடல்ல சிவன் இருக்கலாம், பார்வதி இருக்கலாம், இல்லை அதையும் தாண்டி என்னுடைய சோலே வேற ஒரு வடிவத்தில் இருக்கலாம். இப்போ இந்த விஷயத்த வெளிக்காட்டணும்னா பிரபஞ்சமே வெளிக்காட்டும். அப்போ அந்த பிரபஞ்சம் வெளிக்காட்டும் போது அவங்க வேற ஒரு வடிவத்துக்குள்ள அவங்கள யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க, ஒளியாக பார்க்குறாங்க, கனவுல பார்க்குறாங்க, அலைவரிசையாக பார்க்குறாங்க. இப்போ நிறைய அதிசயங்களை அவங்க ஒரு வடிவத்தில் பண்ணி நான் யாருங்கிற வடிவத்தை காட்டுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு சித்தெல்லாம் சிவபெருமான் எப்படி செய்கிறாருன்னா, தன்னை யாருன்னு அவங்க தெரியாமல் அவங்க வேற மாதிரி தத்தளிக்கும் போது தன்னை யாருன்னு காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு வேலை செய்கிறார், ஒரு வடிவத்தை காட்டுறாரு. நீங்கள் 63 நாயன்மார்களோட கதையாக இருக்கட்டும், நால்வர்களோட கதையாக இருக்கட்டும், எந்த கதை வேணாலும், அருணகிரி கதையாக வேணாலும் இருக்கட்டும், மாணிக்கவாசகரோட கதையாக இருக்கட்டும், இந்த கதைகள்லாம் சிவன் யாருன்னு தன்னை வெளிக்காட்டியிருக்கிறார், அவங்களக்கிட்ட காட்டியிருக்கிறாரு, உலகத்துக்கும் காட்டியிருக்கிறார். அப்போ சிவன் யாருன்னு வெளிக்காட்டுறது தான் அதுதான் சித்தர், அதுதான் சித்து, அதுதான் சிவன் அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துக்குள்ள கோம்பையிலேருந்து வந்த ஒரு ஐயா சமாதி ஆயிருக்காங்க மட்டும்தான் தெரியும். அவரை நீங்கள் சிவமா, சதாசிவமா, இல்லை ஒரு வடிவமா, ஒரு பிரம்மமா, ஒரு பிரபஞ்சமா, ஒரு காற்றா, ஒரு நல்ல வலைவரிசையா, நல்ல குருவா பார்க்கலாம். ஆனால் அவருக்குள்ளேருந்து அந்த சிவமே நாம தான் இருந்தோப்பா அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சிவலிங்கத்தை வைக்கிறதுக்கு அனுமதி அளிக்கிறது. அப்போ சிவலிங்கத்தை இங்கே நிறைய ஆசிரமங்களில் நிறைய ஊர்களில் சமாதின்னு வச்சிருக்கிறாங்க. சிவன் பிரபஞ்சத்துடைய அனுமதியோட நான் தான் உள்ளே இருந்தேன் அப்படிங்கிறது இருந்தால் தான் அது வைக்கணும். ஒரு பார்வதி தன்மையில் இருக்கிற, பார்வதி வடிவத்தில் இருக்கிற ஒருத்தரை அங்கே சிவலிங்கம் வைக்கக்கூடாது, அங்கே வேற மாதிரி வைக்கணும். இப்போ இதே திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் மாயாண்டி சுவாமிகளுக்கு விநாயகரை அவரே விநாயகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணி அவருடைய தலையில் விநாயகரை அங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறார், அவர் சமாதி. அப்போ இந்த விநாயகர் ஒரு விஷயம். அடுத்தது நீங்கள் நார்த்தில் போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் மீம் கரோலி பாபா இருக்கிறார். அவர் யாரை வழிபட்டிருக்கிறாரு, யாரை ரொம்ப பிரத்யேகமாக மக்கள்கிட்ட லான்ச் பண்ணுறாரு, மக்கள்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா அவர் வழிபடுறது கிடையாது, வணங்குறது கிடையாது. அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஆஞ்சநேயரை முன்னிறுத்துறார். இப்போ அந்த ஆஞ்சநேயரை ஏன் இவர் முன்னிறுத்தார்? இவரே ஒரு சாமி, இவரே ஒரு கடவுள், இவரே ஒரு அலைவரிசை. அப்போ ஆஞ்சநேயரை அவர் முன்னிறுத்த வேண்டிய என்ன காரணம் என்ன இருக்கு? அப்போ என்ன காரணம் இருக்கு? வழிபட வேண்டிய வழிபாட்டிலேருந்து வெளியில் வர்றவங்க, வணங்குதல்லேருந்து வெளியில் வர்றவங்க. ஒரு குருங்கிறவர் என்னன்னா வணங்குதல், வழிபாடுகள், இது ரெண்டுலேயுமே அவர் வெளியில் வருவார். அப்போ அவர் வணங்குறாரு, அவர் வழிபடுறாரு அப்படின்னா அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கு. அப்போ ஆஞ்சநேயரும் விநாயகரும் பஞ்சபூதத்துக்குரியவங்க. அப்போ பஞ்சபூதம் சம்பந்தமாக ஒரு செயல்பாடுகளை பஞ்சபூதமும் தனியாக இருக்கக்கூடாது, ஒன்றா இருக்கணும். அப்போ பஞ்சபூதமும் ஒன்றா இருக்கிற இடம் எது இருக்குன்னா ஆஞ்சநேயர்கிட்ட இருக்கும், விநாயகர்கிட்ட இருக்கும். அதனால தான் ஊரில் சந்தில் பொந்தில் மரத்தில் அங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அவ்வை சொன்னா, அவ்வை பாடுனா, எங்கே பார்த்தாலும் இந்த விநாயகருடைய சிலை இருக்குது, விநாயகரை வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா பஞ்சபூதத்தோடைய தன்மைகளை வெளிக்காட்டுறதுக்கும் பஞ்சபூதம் தான் இந்த உலகத்தோடைய வடிவம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் விநாயகரை வழிகோட செயலாக பண்ணாங்க. அப்போ ஆஞ்சநேயரையும் பஞ்சபூத தன்மைக்குள்ள பஞ்சபூதத்தோட வடிவத்திலிருந்து அந்த வடிவத்தை தான் வெளியில் காட்டினாங்க. அப்போ ராமன், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ராமன்னு வணங்கக்கூடிய, ராமன்னு சொல்லக்கூடிய ராமன் எப்படி இருப்பார்? கட்டு மஸ்தானமா, ரொம்ப சிகப்பா, ஒரு நல்ல பிராமணர் வீட்டு பையன் மாதிரியே ரொம்ப காவி உடை அணிந்து ஒரு பூணூல் போட்டு ஒரு வில்லு அம்போடு இருக்கிற மாதிரி ராமன் லட்சுமணன் மாதிரி புகைப்படத்தெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி தான் ராமன் இருக்கிறாரா, இதான் அவரோட தோற்றமா, இதான் அவருடைய வடிவமா அப்படின்னு யாராலையும் அறுதிட்டு சொல்ல முடியும். அப்போ ராமனுடைய வடிவம், ராமனுடைய தோற்றத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த வடிவத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறாரா அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த வடிவத்தை பிரத்யேகமாக எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கப்பட்ட வடிவத்தை இவரை ராமனாக நினச்சி ராமன் வடிவமாக சிலையாகவோ உருவமாகவோ நம்ம வணங்குறோம், நம்ம பார்க்குறோம். ஆனால் அதற்குள்ள ராமனோ சீதாவோ லட்சுமணனோ அதுக்குள்ளே இருக்கிற ஆஞ்சநேயனோ என்ன சொல்கிறான்னா, இது வெளிமுகம். நீ இருக்கிற சிகப்பாக இருக்கிற, கருப்பாக இருக்கிற, குள்ளமாக இருக்கிற, ஒரு மாதிரி சுமாராக இருக்கிற, ஒரு மாதிரி அழகாக இருக்கிற, லட்சணமாக இருக்கிற, இதெல்லாம் வெளிமுகம். உள்முகமாக உன்னுடைய ஒரிஜினாலிட்டி இருக்குது. நீ யார் அப்படிங்கிறது உள்முகம்தான், வெளிமுகம் கிடையாது. வெளிமுகமாக நீ இருக்கிற பாரு, இது உன்னுடைய நிஜம் இல்லை. உள்முகம் ஒன்று இருக்குது, அதுதான் உன்னோட நிஜம். அப்போ ராமனோ சிவனோ எல்லாரும் வெளிமுகமாக நீ ஒன்று பார்க்குற பாரு, அது நான் இல்லை, எனக்குள்ள உள்முகம் ஒன்று இருக்கு. அப்போ என்னுடைய உடலா
என்னையே என்னுடையக்குள்ள இருக்கிற உடல்ல இந்த உடலா நீங்க பார்க்கும்போது வேற, இதுக்குள்ள இருக்கிற சுவாசமா இதுக்குள்ள இருக்கிற வடிவமா வேறையா இருக்கு. அப்ப இந்த உள்முகமா இந்த உள்ள இருக்கிற வடிவத்தை அவங்க நினைச்சா மட்டும்தான் வெளிக்காட்டுவாங்க. அவங்க அந்த உள்முகமா இருக்கிற ஒருத்தவங்க ஆம தன்னுடைய தன்னையே ஒடுக்கிட்டு உட்காருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த வடிவத்தை அவங்க நினைச்சா மட்டும்தான் வெளிக்காட்டுவாங்க. அப்ப வெளிக்காட்டுற இடம் ஒரு 2-3 இடங்கள் வரலாம். சில இடங்கள்ல வெளிக்காட்டுற இடம் வரும், சில இடங்கள்ல சமாதியில வெளிக்காட்டுவாங்க. இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார்ல, அவர் யாருங்கிறத பாருங்க அப்படின்னு. அப்ப பஞ்சபூதங்களுடைய தயவுல, பஞ்சபூதங்களுடைய அந்த ரிலேட்டட்ல அந்த வம்சாவளியிலிருந்து வந்தவர் மாயாண்டி. சிவனுடைய கோத்திரத்திலிருந்து, சிவனுடைய செயலிலிருந்து, சிவனுடைய வடிவத்திலிருந்து வந்தவர் நம்ம இந்த கோம்பை ஐயா. அப்ப இந்த மாதிரி ஒரு வடிவத்தை தானே வெளிக்காட்டுறது கிடையாது, அந்த வடிவம் வெளிக்காட்டுறது. இதுக்குள்ள தியானத்துல உயர்ந்த செயல் ஒண்ணு இருக்கு. அதை பேசுறதுக்கு கொஞ்சம் பயந்துகிட்டு தான் நான் யோசிக்கிறேன். அந்த கருத்துல சொல்லணுமா, உங்ககிட்ட சொல்லணுமா அப்படிங்கிறதுல அதை நான் சொல்றதுக்கு யோசிச்சு தான் சுத்தி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன். நான் அதை நேரடியா சொல்ல முடியாம. அதே மாதிரி ராமேஸ்வர வரலாறுகள் பண்டைய காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ராமேஸ்வர வரலாறுகள்ல, ராமேஸ்வரங்கிறது ஒரு புனிதமான மண். இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும், அந்த கடல்ல நீராடுனா கர்மவினை தீர்ந்து முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடையும். இந்த மாதிரி ஒரு வடிவம். ராமன் சீதாவை கடத்தி கொண்டு போகும்போது இலங்கையில போய் போர் செய்து அங்கு ராமன் அந்த போர்ல வெற்றி அடைகிறதுக்காக தன்னுடைய கையிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை அவரே பிடிச்சு அவரே வணங்கி ஒரு செயல் செஞ்சுட்டு அந்த போரை போய் ஜெயிச்சுட்டு வந்தாரு. அந்த போர்ல ஒரு செயல் செஞ்சாரு, அவரே சிவலிங்கத்தை வழிபட்டாருங்கிறதுக்காக தான் ராமன் வழிபட்ட சிவலிங்கம், ராமன் வந்த இடம், ராமனுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு ராமன் சிவலிங்கம் பிடிக்கல, ராமன் வழிபடல, ராமன் சிவனானா. ராமன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ராமனா இருந்தான். ஒரு ஊர்ல ராமன் பிறந்தான், ராமன் வளர்ந்தான், ராமன் வாழ்ந்தான். ஒரு நாள் ராமனே சிவனா மாறினான். அதுதான் விஷயம். தண்டாயுதபாணி சிலையை போகர் வச்சார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த தண்டாயுதபாணி சிலையை வச்சும்போது இந்த சிலையை நான் தான் அப்படிங்கறதான் போகர் சொல்றாரு. இதை நீ தனியா பார்க்கிற இந்த வடிவத்தை, இந்த செயலை, இந்த வடிவத்தை நான் என்னன்னா போகனாக இருந்தவன் தண்டாயுதபாணியாக மாறினேன். அப்ப என்னுடைய ஞானத்துல போகத்தில் பிறந்த, போகத்தில் வளர்ந்து, போகத்திற்குள் செயல்து அந்த வடிவத்துக்குள் இருந்த யாம் ஒரு இடத்தில் ஞான தண்டாயுதபாணியாக மாறியோம். இந்த ஒரு கம்போட, ஒரு செயலோட, ஒரு கோமணத்தோட, இந்த செயலோட இந்த இடத்துல தண்டாயுதபாணிய சிலையை அடியேன் போகன் பிரதிஷ்டை பண்ணுவதற்கு என்னன்னா, போகனாக பிறந்த யாம் தண்டாயுதபாணியாக மாறினோம். இது என்னுடைய அனுபவம், இது என்னுடைய வடிவம். நம்ம ஊர்ல ஒரு கோயிலை வழிபடுறது வேற, ஒரு கோயிலுக்கு இருக்கிற சிலைக்கு கும்பாபிஷேகம் பண்றது வேற. ஆனா ஒரு ஞானி ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்றான், ஒரு அடையாளத்தை காட்டுறான்னா அவனுக்கும் அந்த அலைவரிசைக்கும் சம்பந்தம் இருக்கு. அவனுடைய வடிவத்தை தான் அவன் பிரசன்ட் பண்ணுவான், அவனுடைய உள் உணர்வுல இருந்து தான் செய்வான். இல்லைன்னா அவனுக்குள்ள ஒரு உள் உணர்வு இருந்து, டே அது நான் தான்டா, என்ன காட்டுறா, என்ன வைடாங்க அப்படிங்கும். இதுதான் வடிவம். இந்த ராமனை தனியா நீங்க பிரிச்சுட்டு போயிட்டாங்க. ராமன் ஒரு டீமுக்கு தூக்கிட்டு ஓடிடுச்சு, ராமனை பிராமண டீம் தூக்கிட்டு ஓடிடுச்சு. சிவனை நம்ம மக்கள், இந்த பாவப்பட்டவங்க, இந்த ஒரு மாதிரி டைப்பான கத்திக்கிட்டு அலையிற நம்ம குரூப்புங்க இருக்காங்க. ஒரு போர் பண்ற குரூப்பு வேற மாதிரி ஒரு குரூப்பு. இவங்க இந்த நேரடியாக அணிஞ்சிருக்கிறவங்க ராமனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி சைடில் அணிஞ்சவங்க சிவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் தனித்தனியாக பக்தியில சிறந்தவர்களாக இருக்கிறாங்க, வழிபடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அடிச்சுக்கிறாங்க, வேற மாதிரி வழிபடுறாங்க. ஆனா அங்க உண்மை தத்துவம் ராமேஸ்வரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, நம்மெல்லாம் தியானத்துல அங்க இருந்தோம், ஆழ்ந்தோம், அந்த அலைவரிசையோட வாழ்ந்தோம். இந்த பிச்சையை போட்டது நம்மளுடைய அறிவு இல்லை, நம்மளுடைய மனம் இல்லை. அந்த வாழ்ந்தாம்பாரு ஒருத்தன், அவன் நமக்கு காட்டுறான். மிஸ்டர் இப்படியே சொல்லி காட்டுறான், மிஸ்டர் ராமன், நீ நினைக்கிற மாதிரி கம்பன் எழுதியிருக்க கதையை உன் ஊர்ல நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நிறைய பேர் வால்மீகி எழுதினார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நிறைய பேர் அதுல இருக்கிற ஒரு 50 கதாபாத்திரத்தை சிலகாச்சு பேசுறான், அதையும் இங்க வணங்குறீங்க. ஆனா அதுக்குள்ள உள்முகமா ஒண்ணு இருக்கு, அந்த உள் உணர்வை உனக்கு நான் காட்டி அதை விவாதிக்கிறேன்னு அவன் விவாதிச்சதுனாலதான்
அடியேன் இந்த குழந்தைக்கு இது தெரியுது. இல்லைன்னா நான்லாம் ஒரு பச்சளம் சிறாரு, ஒரு 6 மாதம் 10 மாதம் வயிற்றில் இருக்க வேண்டிய குழந்தை 6 மாதத்துல வெளியில் வந்துடும்ல, அந்த மாதிரி 6 மாதம் குழந்தை தியானத்தில். நான்லாம் உங்களை மாதிரி நான் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. என்னோடலாம் ரொம்ப பெரிய ஆள்லாம் நீங்கள் உட்காந்துருக்கலாம். நான் ஒரு சிறு குழந்தை, 6 மாத கை குழந்தை தான் நான் தியானத்தில். இந்த 6 மாத குழந்தை, இந்த குழந்தைக்கு தெரியுதுன்னா அப்போ அங்கே ராமனாக பிறக்கப்பட்டவன் ஒரு இடத்துல சிவனாக மாறணும், பார்வதி தன்மையில் இருக்கிறவன் ஒரு இடத்துல சிவனாக மாறணும். அதுதான் அனுபவம், அதுதான் தியானத்தில் உயர்ந்தது. தியானத்தில் படிப்படியாக ஒருத்தர் வளர்ந்து வருவார். அவருடைய தோற்றம், அவருடைய உடை, அவருடைய செருப்பு, அவருடைய பேச்சு, அவருடைய உணவு, அவருடைய தூக்கம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய மாலை, அவருடைய பட்டை, அவருடைய எல்லாம் மாறும். இதெல்லாம் அனுபவம். பிச்சு 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 ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ அப்படியே க்ரோத் ஆகி அப்படியே வளர்ந்து வந்து தன்னுடைய முழு வடிவத்தை ஒரு இடத்துல காட்டலாம். காட்டாமையும் ஆமை மாதிரி ஒடுக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கலாம். இதுதான் விஷயம். அப்போ நம்ம ஊரில் இன்னும் ராம யாரு சிவன் யாருன்னே தெரியாமல் இருக்கிறான். இவன் எப்படி நம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்குவான்? தியானம் பண்ணுங்க, நல்ல தியானம் பண்ணுங்க, ஆழ்ந்து தியானம் பண்ணுங்க. ராமன் சிவனை ஆகிறானா ஆகலையான்னு நீ பார்ப்ப. நல்ல தியானம் பண்றவனுக்கு ராமன் தான் சிவனாகிறான்னு தெரியும். நல்ல தியானம் பண்றவனுக்கு பார்வதி சிவனா மாறுறாளா இல்லை என்ன வடிவம் நடக்குதுன்னு அங்கே தெரியும். நீ தனியா 18 சித்தர்கள், இவர் போகர், இவர் அகத்தியர், இவர் புலிப்பாணி, இவர் தேரையர், இவர் திருமூலர், இவர் காகபுச்சண்டர், இவர் சிவவாக்கியர், இதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் நல்ல தியானம் பண்ணா இவங்க எல்லாம் யாரு, எங்க இருக்கிறாங்க, என்ன வடிவம், என்ன மாதிரி செயல், என்ன மாதிரி ஒரு ஒரு சூழல் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ ஒரு ஆழ்ந்த தியானத்துல தான் இதுக்கெல்லாம் தீர்வு. இந்த நிதர்சனமான உண்மையை கண்டறியவோ பார்க்கவோ உணரவோ முடியும், இல்லைன்னா பார்க்க முடியும். காலங்காலமா பல கதைகளை நம்ம கேட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆழ்ந்து போக முடியல, நம்மளால ஆழ்ந்து பார்க்க முடியல. ஆழ்ந்து போனவங்க பின்னாடி நம்மளால நடக்க முடியல. இந்த ஆழ்ந்து போன கோம்பை சாமிக்கு பின்னாடி ஒரு 5 பேர் இந்த ஊர்ல நடந்திருப்பாங்க, இல்லை ஒரு 4 பேர், இல்லை ஒரு 3 பேர். போனா போதுன்னு ஒரு 10 பேர் யாராவது ஓஞ்சு போனவங்க ஏதாவது வந்திருக்கலாம். அப்ப இருக்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 20 பேர் வந்திருக்கலாம், இல்லை ஒரு 50 பேர் வந்திருக்கலாம். ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் இப்ப 300 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஆனா இருக்கும்போது யாரும் வந்திருக்க மாட்டாங்க, யாரும் உணர மாட்டாங்க. அவர் ஒரு சாமி மரத்தடியிலே உட்காந்துருக்காருங்க, என்னன்னு தெரியலங்க, அப்படியே இருக்கிறாருங்க. அப்ப அந்த ஆழ்ந்து போற யாராவது ஒரு 5 பேர் 10 பேர் இப்படி ஒரு சாமி இப்படியே உட்காந்துருக்கிறாரு, கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாம், கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அப்போ ஒரு 4 பேர் 5 பேர் அவங்களே கதின்னு அவங்க வாழ்வாங்க, அவங்க வருவாங்க, பின்னாடி வந்து நிற்பாங்க. அப்போ இந்த ரோட்லேயே போகிறவங்க எல்லாம் யாரோ ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு, அவரை போய் சாமின்னு சொல்லிட்டு அலைகிறாங்க, இவங்க ஒருத்தங்க லூசு அப்படின்ட்டு போவாங்க. அப்புறம் அவனோட வாழ்க்கையில ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து இங்கே வண்டியில் விழுந்து சாக போனவொன்னே அவரே போய் சூட்சமத்தில் காப்பாற்றுவார். அப்போ தான் தெரியும் இவர் வந்து சும்மா உட்காரல, இவர் பெரிய மேஜிக் மேன் அப்படிங்கிறது அங்கே தான் தெரியும். அப்போ ஒவ்வொரு சூழல்லையும் நம்மளால உணர்ந்தா மட்டும்தான் ஒரு கல்லுக்குள்ள இருக்கிறது சக்தியா, இந்த கல் ஏன் வந்துச்சு, இந்த கல்லில் இருக்கிற வடிவம் ஏன் வந்துச்சு, இந்த தோற்றம் ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரியும். இப்போ உனக்குள்ள இருக்கிற ஒன்றை டிசைன் பண்ணி நீ சிகப்பா இருக்கிற கருப்பா இருக்கிற உன் கண்கள் உன் காது இதெல்லாம் இருக்குல்ல, இந்த வடிவத்துக்கெல்லாம் இந்த தோற்றம் எல்லாம் எந்த வடிவத்துல என்ன காரணத்துக்காக இந்த தோற்றத்தை எடுத்திருக்கிற. நீ ஆணா இருக்கிற, உனக்கு எதிரில் ஒரு பெண் இருக்கிறா, நீ ஆண் பெண் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த 2 தோற்றத்துல நீ எடுத்திருக்கல, இது ஏன் அப்படின்னு உனக்கே தெரியுது. இங்க இருக்கிற யாரையாவது ஒருத்தர் நீ ஆணா ஏன்பா பிறந்த அப்படின்னு சொல்லுங்க, ஏன் நீ பொண்ணா பிறந்த அப்படின்னு சொல்லுங்க, தெரியாது. இதோடைய என்ன பதில்னா, ஆணா பிறந்தது உனக்கு தெரியல, பெண்ணா பிறந்ததும் தெரியல. என்னைக்கு நீ ஏன் ஆண் ஏன் பெண்ணுன்னு உனக்கு தெரியும் போது ராமனுடைய புகைப்படம் சிலையை தாண்டி ராமனுக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரிதான் உன்னுடைய ஒரிஜினல் முகம் நீ கண்ணாடியில பாக்குற மாதிரி இது இல்லை, ஒண்ணுங்க நீ ஒண்ணுது இது கிடையாது, இன்னொரு வடிவம் ஒண்ணுதே இருக்கு. நீ கடவுளுக்கு இன்னொரு வடிவம் இருக்குல்ல, அதே மாதிரி உனக்கே இன்னொரு வடிவம் இருக்கு, உன்னுடைய ஒரிஜினலே இது இல்லை. அப்ப நிறைய பேர் இதுதான் நிஜம், இதுதான் ஒரிஜினல் அப்படின்லாம் இருக்கிறாங்க. அப்ப இதுக்குள்ள நிஜமா ஆழ்ந்து போனாதான் இதெல்லாம் வந்து உணர முடியும். அப்ப ஆழ்ந்து போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சவங்க
அவங்க அந்த நிஜ தத்துவத்துக்குள்ள அவங்க வாழ்றாங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சவங்க அதுல ஆழ்ந்து போய் அந்த செயல் வடிவத்துக்குள்ள அந்த பிரபஞ்சத்தோட ஒன்றி போய் பஞ்சபூதத்தோட ஒன்றி போய் அந்த இறை தத்துவத்தோட ஒன்றி போய் ஒரு நல்ல சூழல்ல அவங்க பயணிக்கிறாங்க. அப்ப அவங்க பார்க்குற மக்கள்கிட்ட அந்த ஆழ்ந்து போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு கிடைக்காத பட்சத்துல எழுத்து வடிவமா கொடுக்குறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீ உணரலனாலும் உன் பேரனாச்சும் உணரட்டும். யாரோ ஒருத்தர் ஒரு வழிப்போக்கன் இது எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு தேவைப்படும்பா அப்படின்னு தான் அவங்க தன்னுடைய வடிவத்தை அந்த சொல்ல நினைக்கிறாங்க. அப்ப இது பார்த்துக்கணும். அப்ப ஒரு சமாதிங்கிறது ஒரு சிவனை சும்மா பிரதிஷ்டை பண்ணல. இதுக்குள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்கு, அவ்வளோ வடிவம் இருக்கு. அதே மாதிரி தியானத்துக்குள்ளேயும் ஒரு சிவன் தத்துவங்கிறது சாதாரணமா நடக்காது. அதுக்குள்ள அவ்வளோ பெரிய ரகசியமும் அவ்வளோ பெரிய அற்புதமும் இருக்கு. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கூட வேண்டாம். ஒரு தனி மனிதனும் தன்னை கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும், கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணணும், தன்னை ஒரு 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 கொஞ்சம் நிறுத்தணும். ஒரு ஓடுறத நிறுத்தணும். இந்த உலகத்திலே நான் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒன்னே ஒன்று தான் எங்கள் ஆளுங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்றது. நீ உலகத்தில் நீ என்னைக்கு நிதானமாக இருக்கிறியோ அன்னைக்கு தான் நீ சரியான ஆளாக நீ மாறுவ. உன் நிதானம் இழக்கும் போது நீயும் பாதிப்ப, உன் குடும்பமும் பாதிச்சு. உன் நிதானம் கொஞ்சம் ஸ்டெடியானாதான் தியானத்தை நீ பண்ணவும் முடியும், உணரவும் முடியும். தியானங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தின்னு பேர். கண்ணுக்கே தெரியாது. இந்த நீராவி தத்துவத்தில் அனலா போகும் பாருங்க, அந்த மாதிரி தியானங்கிறது ஒரு அனல், ஒரு வெப்பம், ஒரு காற்று. அது நம்மளை திக்குமுக்க ஆட வச்சிரும். அப்ப அதை உணரணும்னா நீ எவ்வளவு தெளிந்த நீரோடையா இருக்கணும், எவ்வளவு நிதானமா இருக்கணும். அப்ப நிதானமா இல்லாம சேட்டு கடையில அண்டாவை திருப்புறதுக்காக நீ தியானம் பண்ண வந்தனா உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்ப வாழ்க்கையில சேட்டையே உன்னை கும்பிட வச்சிருவான் இந்த தியானம். சேட்டுக்கிட்ட தானே நீ அண்டா வாங்க போன. சேட்டு என்ன பண்ணுவான்? அவன் வீட்டு பத்திரத்தை எடுத்தாந்து உன் பேர்ல எழுதி வச்சுட்டு சாமி நீங்க அன்னதானம் போடுங்கன்ட்டு உன் காலடியிலே உட்காந்துருப்பான். ஏன்னா அவன் உயிர் விழிச்சுச்சுன்னா அவன் சேட்டு இல்லை உன் சிசின்னு தெரிஞ்சுக்குவான். இப்பைக்கு சேட்டு அவன் உயிர் விழித்து செஞ்சுக்கல, ஒரு பிறப்புல அவனும் நீனும் ஒரு குகையில உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சு போயிடும் அவனுக்கு. இப்ப நிறைய உயிர்களுக்கு தான் அந்தோடைய உணர்வுகள் தெரியாதனாலதான் இந்த பேசிக் ப்ராப்ளமே இதுதான். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் அந்த தெளிந்த ஒரு ஸ்டடி பண்ணி கொஞ்சம் பண்ணுங்க. வேலை பண்ணும்போது நீங்க எது பண்ணாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க யார்கிட்டயும் ஆலோசனை கேட்கறதோட நீங்க முதல்ல கொஞ்சம் மௌனமா கொஞ்சம் ஆழ்ந்து, ஆனால் வாழ்க்கையில் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உங்களை நீங்கள் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் ஆசுவாசப்படுத்திக்கங்க. அந்த ஒரு அமைதியை ஏற்படுத்திக்கங்க. நீங்கள் தாங்க சுப்ரீம் பவர், நீங்கள் தாங்க முடிவெடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் போய் நான் முடிவெடுக்க முடியாது இல்லை. இப்போ இறைவன் எல்லாத்துக்கும் தடுத்து ஆட்கொண்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் நீ ஏன் பிறக்கணும்? நானே பிறந்துட்டு போயிருப்பேன் உங்கள் வீட்டில் காய்கறியா, ஒரு ஆண் பிள்ளையா, ஒரு பெண் பிள்ளையா, நானே பிறந்துட்டு போயிருப்பேன். நீ ஏன் பிறக்கணும்? அப்போ நீ அந்த ஸ்டடி பண்ண மாட்டுறாங்க. அதான் ரொம்ப ப்ராப்ளம். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தான் தாய், தான் சகோதரன், தன்னோட நண்பர்கள்லாம் தாண்டி அவங்க ஸ்டடி பண்ண ஒரு ஸ்டடியா யோசிச்சு நிதானமா இந்த வாழ்க்கைய செய்யணும். வாழ்க்கையில எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்தா ஒரு பயமும் இருக்கணும், ஒரு மரியாதையும் இருக்கணும். அந்த பயமும் அந்த மரியாதையும் எங்க வரும்னா தெளிந்தாதான் வரும். தெளிந்த நீரோடையா இருந்தா தான் அது வரும். தெளிந்த நீரோடையா இல்லைன்னு அது வராது, வரவே வராது. ஊர்ல நம்மளை யாரும் கும்பிட வேண்டாம், வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை கும்பிடணும். அப்போ கும்பிடணும்னா நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கணும்? அது ஏதாவது பெருசு பேசிக்கிட்டே இருக்குங்க, நீங்க போய் அதுகிட்ட பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? சரியா இருக்காது. அப்ப அம்மா அப்பா ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு டைப்பா ட்ரீட் பண்ணப்படுதுங்க. அதுக்கு காரணம் அவங்க தெளிந்த நீரோடையா இல்லை, அவங்க பலவீனமா ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஒரு தாயோ ஒரு தகப்பனோ ஏன் பலவீனமா காட்டணுங்கிற தன்னோட பிள்ளைகிட்ட, தன்னோட மகன்கிட்ட போய், மகள்கிட்ட போய், மருமகள்கிட்ட போய் என்ன இந்த வெங்காயத்துக்கிட்ட போய் நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க? அவனுக்கு முகவரி கொடுத்ததே நீங்க தான். அவன்கிட்ட போய் தாய் பயங்கரமான ஆளு, தாய் நல்லவ, தகப்பன் நல்லவன்னு அவன்கிட்ட என்ன போய் காட்ட போறீங்க? உங்களுடைய முகவரியில தான் வந்தான் அவன்.
நீங்க இயல்பா இருந்தீங்கன்னா அவன் வந்துருவாங்க, உங்க காலடியில் வந்து விழுந்துருவாங்க. ஒவ்வொரு தாயும் இறங்கி போறதுனாலதான் இவங்க எல்லாம் ரொம்ப எகிரிடுறாங்க. கேர் பண்ணக்கூடாதுங்க, புரியுதுங்களா? புள்ள மருமவன் பெருசாலாம் எடுத்துக்க கூடாது. அப்படியாப்பா நீ பாத்துப்பா அப்படின்ட்டு போயிடணும். அப்போ ஒரு நாள் பயப்படுவான், ஒரு நாள் வருவான். அப்பதான் உங்களை என்ன பண்ணுவான், எங்க அம்மாவே ஒரு குருவா இருப்பாங்க இருக்கு, எங்க அப்பாவே ஒரு குருவா இருக்காங்கன்ட்டு வருவான். நீங்க ரொம்ப போய் வளைஞ்சிக்கிட்டு தம்பி ராஜா பார்த்து போட வந்துடுற அப்படின்னு நினைச்சுக்க, நீ லூசாமா ஓரமா நின்னுமான்ருவான். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. பிள்ளைங்கள்ட்ட எப்பயுமே நம்ம ஒரு டீச்சர் வாதியார் மாதிரி தான் இருக்கணும், புரியுதுங்களா? ஒரு குரு மாதிரி இருக்கணும், கடவுள் மாதிரி இருக்கணும், நெருப்பா இருக்கணும், புரியுதா? வெறுப்பாலாம் இருக்கக்கூடாது, நெருப்பா இருக்கணும். அதெல்லாம் இருக்கணும். ஏன்னா அவனுக்கு முகவரி கொடுத்தது நாம தான், அடையாளம் கொடுத்தது நாம தான். அப்ப நாம எப்படி இருக்கணும்? நாம தாங்க அவனுக்கு இன்ஸ்பிரேஷன், அவன் நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அப்ப அவன் நம்ம பேச்ச மீறான், நம்மளை மீறான்னா அதுக்கு காரணம் நாம தெளிஞ்ச நீரோடைய இல்லை, தவறு நம்ம மேல இருக்கு. நாமளே கழுவுன அண்டாவை 3 தடவை மாட்டி 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 கழுவி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? இது சரிப்பட்டு வரும். அப்ப பிள்ளைங்கள்ட்டலாம் மருமகள்ட்டலாம் உறவே வச்சுக்க கூடாது. என்னன்னா என்ன, அவ்வளவுதான், புரியுதா? அவ்வளவுதான் விஷயம். அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா உங்களை டீச்சர் மாதிரி பார்ப்பா, அதிகாரி மாதிரி பார்ப்பா. நீங்க ரொம்ப போட்டு கொசு ஊற்றி போக மாதிரி கலந்தீங்கன்னா அவ உங்களை தூக்கி எறிஞ்சிருவா. பாப்பா 5 நாள் பாப்பா, 10 நாள் பாப்பா, 15 நாள் பாப்பா, 1 மாசத்துல குடும்பத்தை கையில் எடுத்துருவா. அப்புறம் உங்களை தூக்கி எறிஞ்சிருவா. அப்புறம் நீங்க இந்த பழைய இந்த வண்டியெல்லாம் வருவாங்கல்ல, பழைய டிவி பழைய பொருள் எல்லாம் வாங்குறது ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுவீங்க நீங்க, பழைய பொருள் ஆயிடுவீங்க நீங்க. அப்புறம் உங்களை ஏதாவது ஒரு வேன்ல தான் ஏற்றணும். இப்போ உங்க அம்மா இருக்கு வேணுமா, நான் வேணுமா அப்படின்னா சில பொண்ணுங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது வாழ்க்கையில. நீங்க கடவுள் சித்தர்கள்ட்ட விட்டுருங்க, பொண்ணுகிட்ட மருமவன்கிட்ட மருமவள்கிட்ட மகள்கிட்ட உறவுகிட்ட உங்களால சாதிக்க முடியலையே, நீங்க சக மனிதன்ட்டே உங்களால சாதிக்க முடியலையே, இன்னொரு கடவுள்கிட்ட போய் எங்க சாதிக்க போறீங்க? இங்கேயே பேசிக்கா ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம வந்து கீழே விழுந்துடுறோமே. அப்ப இதெல்லாம் என்னன்னா நம்ம கிரிப்புங்கிறது என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறது, ஸ்ட்ராங்கா நிக்கணுங்க. பையனா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதுக்கு சம்பாத்தியம்லாம் தேவையில்ல, உங்களுடைய உண்மை இருக்குல்ல, சத்தியம் இருக்குல்ல, அதுதான் அந்த உலகத்திலே பெரிய சம்பாத்தியங்கிறாங்க. அப்பா நீ என்ன சம்பாதிச்ச அப்படின்னா, டே உங்க அப்பா உண்மையா இந்த உலகத்துல வாழ்றதே ரொம்ப கஷ்டங்க. நீ உலகத்துல 10 கோடி சம்பாதிக்க வேண்டாங்க, பொய் சொல்லாம வாழ்ந்து பாருங்க, அது 50 கோடிக்கு சமம். அது 50 கோடிக்கு சமங்க. பொய் சொல்லாம 1 ரூபா சம்பாதிக்க முடியாது இன்னைக்கு யாருமே. யாராவது சொல்லுங்க, ஒரு பொய் சொல்லாம நீங்க சம்பாதிக்க சொல்லுங்க, முடியாது. அப்ப பொய்யே சொல்லாம வாழ்ந்தா அது 50 கோடி சம்பாதிச்சதுக்கு சமம். அப்ப பிள்ளைகிட்ட வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு அப்பா நினைக்க வேண்டாம், அவருடைய நடந்துக்கிற முறை இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்தும். ஒரு குருவை நோக்கி இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா அந்த குரு நடந்துக்கிற முறை இல்லைன்னா வருவாங்களா? ஏன் வரப்போறாங்க? என்னை எப்பயுமே ஃபாலோ பண்றவங்க ஒரு 300 பேர் 400 பேர் ரெகுலரா இருக்கிறாங்க. ஏன் ஃபாலோ பண்றாங்க? நடந்துக்கிற முறை. வாழைப்பழம் 2 வாங்கிட்டு வந்துரு தம்பி, வரும்போது 2 கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்துரு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னா ஓடி போயிடுவாங்க. அவர் எப்போ பார்த்தாலும் கொய்யாப்பழமே கேட்டுட்டு பாருங்க, வாழைப்பழமே கேட்டு, ஒரு நாள் கேட்டால் பரவாங்க, நைட்டு 12 மணிக்கெல்லாம் கேட்குறாருங்கன்ட்டு ஓடி போயிடுவான். அப்போ அவனை எப்படி பார்க்கணும், அவனை எப்படி வழி நடத்தணும், அவனை எப்படி பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு குருவை அவன் எப்படி பார்க்கணும்னா கம்பேர் பண்ணுவான், அம்மா மாதிரி அப்பா மாதிரி தலைவன் மாதிரி அவர் மாதிரி இவர் மாதிரி. எந்த அடையாளத்துக்குள்ளேயும் ஒரு குரு சிக்கக்கூடாது. அவன் எதை நினைச்சாலும் ஒரு குரு பிரேக் பண்ணணும். யாரா இவரு அப்படின்னு அந்த வியர்ப்பை ஏற்படுத்தணும். இதுதான் நம்மளுடைய வேலையெல்லாம், என்னுடைய தியானம்லாம் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து எந்த இடத்துலையுமே இதுதான் இப்படிதான் இந்த வடிவம் அப்படிங்கிறதுலாம் இருக்காது. ஓ ஒரு நாளைக்கு இவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டோம், நாளைக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா இவர் க்ளோஸ் ஆயிடுவார்னா 10 நாள் அவன் டீயே வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவேன் நான். அப்ப அவன் வியர்ந்து ஓடி போயிடுவான், புரியுதுங்களா? அப்ப அவனுக்கு என்ன பண்ணுவேன்னா, அவன் எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் தூண்ட 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 நான் பிரேக் பண்ணுவேன். நான் மோசமான மீன் பிடிக்கிறவன் நான். இப்போ என்னுடைய தியானம் எல்லாம் முழுசா களத்தில் இறங்கி இன்னும் பணி செய்யறதுக்கு இந்த பிரபஞ்சம் அனுமதிக்கல. இல்லைன்னா அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு வேலையை பண்ணுவேன், திக்குமுக்க ஆட விட்டுருவேன் நிறைய பேரை. என்னுடைய ரோல் என்னன்னா ஃபுல்லாக செய்ய முடியல, அடக்கி வாசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு, இந்த பழைய 90 வயசுல ஒரு பெருசு அப்படியே நடந்துகிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்கு.
ஆனால் அதுலேயும் என்கிட்ட இருக்கிறவங்கள வேற ஒரு வடிவத்துக்குள்ளே தான் எப்பயுமே நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு சின்ன ஒருத்தரை கூட இந்த ஆதிக்கம் செலுத்துறதோ, இந்த டாமினேஷன் பண்ணுறதோ, ஈகோ பண்ணுறதோ, பாலிட்டிக்ஸோ, குரூப்போ இதெல்லாம் இருக்கவே இருக்காது. என்கிட்ட மடம், சங்கம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை சுக்குநூறாக நானே உடைச்சிடுவேன். அந்த ஃபார்முலேஷனே ஆக விட மாட்டேன். அந்த குரூப் பாலிட்டிக்ஸு, அந்த குரூப் அப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்படியே பேசுவாங்க. அப்போ எங்கே கட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதான் தியானம், இதான் விஷயம், இதான் வடிவம். அப்போ அந்த குழந்தைங்களை எப்படி நாமளே அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல் அந்த குழந்தைங்களை வழி நடத்தணும். அப்போ இந்த குரு வழக்கமானவர் இல்லை, வழக்கமான ஃபார்முலா இல்லை. எத்தனை பெண் தெரியுமா? கிட்டத்தட்ட 900 பெண்கள் எத்தனையோ விதத்தில், எத்தனையோ வடிவத்தில், பலவீனமா, கஷ்டத்தில், சூழலில் வரும்போது ஒரு இடத்துல கூட அந்த பெண்ணை மிஸ்யூஸ் பண்ணிடாம தாயா, தகப்பனா, சகோதரனா, இறைவனா வழிகாட்டணும். ஒரு இடத்துல கூட சலனப்படாம அவ உடம்புக்கோ, அவளுக்கோ, அவளோட செயலுக்கோ ஒரு சின்ன விஷயம் கூட வந்துடாம அவளை பூ போல ஒரு கரெக்டான பாதை காட்டணும். அப்ப அவளுக்குள்ள ஒரு வேறடா அப்படிங்கிற அந்த வடிவத்தை உருவாக்கணும். இதுக்கு காரணம் இதான் இறைவன், இதான் குருவோட தத்துவம், இதான் குருவோட செயல். அந்த குரு கிட்ட எதை கொடுத்தோம் குருக்கு வரமாட்டான் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். எதை கொடுத்தோம் அந்த குரு கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை பெற முடியாது. அந்த குருவோடைய ரோல் என்ன அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அப்ப ஒரு பெண் பலவீனமா இருக்கிறா, ஒரு பெண் பலவீனமா வருவா, குடும்பத்தை தொலைச்சிட்டு வருவா, புருஷனை தொலைச்சிட்டு வருவா, வாழ்க்கையை தொலைச்சிட்டு வருவா. சாமி நீங்க தான் கதிம்பா, எல்லா விஷயமாம்பா. ஆனா அப்ப தகப்பனோட உயர்ந்த ஸ்தானத்துல இருந்த பெண்ணை பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சலனப்படக்கூடாது. சலனப்பட்டா சிவன் என்ன சொல்லுவான்? படம் நாயன் தூக்கி போட்டு போயிடுவான், படம் தூக்கி போட்டு போயிடுவான். எத்தனை இடத்துல தெரியுங்களா? எத்தனை இடத்துல இந்த பிரபஞ்சம் எனக்கு எத்தனையோ சோதனைகளை வச்சுட்டு எனக்காவனே பிரத்யேகமா சில பெண்களை தயார் பண்ணி அனுப்பும். அவ்வளோ அவ்வளோ உச்சக்கட்ட சூழல்ல வருவாங்க. ஐயோ என்னங்க ஏதுங்க. அதுதான் அந்த வளப்புன்னு சொல்றது. அந்த வளப்புன்னா அந்த நிதானம், அந்த வடிவம். அதுதான் நான் பல நாள் சொன்னேன், என்னை வளர்த்தவ பார்வதி, என்னை வளர்த்தவ ஒரு பெண்ணு. அந்த வடிவம் எத்தனையோ சூழல்ல அந்த மடை மாறாம நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தான். அப்போ பலவீனமா வர்ற ஆணையோ, பலவீனமா வர்ற பெண்ணையோ தனக்கு சாதகமா ஒரு குருவோ ஒரு மனிதனோ பயன்படுத்தக்கூடாது. அவனை விட்டுறணுங்க. அவனே பலவீனமா இருக்கான், அவனை என்ன பண்ணணும்னா அவனையே செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண வைக்கணும். அவனை என்ன பண்ணணும்? குழந்தை மாதிரி விடணும், அவனை கவனிக்கணும். இதான் நம்ம செய்யணும். அவனை கையில் பிடிச்சிக்கிட்டு பாசமா சோறு ஊட்டிக்கிட்டு நிலவெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? வெவ்வேறு மாதிரி வளர்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் 60 வயசுல, 70 வயசுல, 40 வயசுல, 30 வயசுல, 28 வயசுல இத்தனை மாதிரி எனக்கு எத்தனையோ குழந்தைங்க இருக்கு. 70 வயசுல ஒரு தாயையோ ஒரு தகப்பனையோ குழந்தையா பார்த்து நான் வழி நடத்துறேன். அவங்கள சும்மா வழி நடத்த முடியுமா? அவங்களே பல பேருக்கு, பல பேரன்களை எடுத்து பல குழந்தைங்களுக்கு தாய் தகப்பனுங்க, அவங்களை எப்படி வழி நடத்துறோம்? அப்ப நமக்குள்ள அந்த ஆசை, பாசம், அந்த சுகம், அந்த புகழ் இதெல்லாம் இருந்தா அது நடக்குமா? எத்தனை இடத்துல சில இடத்துல சீடருங்கிற பேர்ல கண்ணில் மிளகாத்தூளை கூட சொல்லி போயிடுவாங்க. அப்ப நான் சொல்றது, மிளகாத்தூள்லாம் அடுத்த அடி போடாதப்பா, அரைச்சே பூசிட்டு போப்பா, போட்டேன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கு, அரைச்சே பூசு. ஏன்னா உன் குரு அதுக்குன்னு தயாரானவன். ஏன்னா ஒரு பிறப்புல மீனா பிறந்திருக்கிறேன், அதனால நீ கவலையே படாத. எந்த சூழல் பண்ணாலும் இங்க இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஒரு உயிர் தன்னுடைய வடிவத்தை தெரியாத வரைக்கும் தான் இழப்பு, இல்லை பிறப்பு, இல்லை ஏதோ ஒன்று வேணுங்கிறது. தன்னை தெரிஞ்சுக்கிட்டுன்னா அதுக்கு என்னது வேணும்? உன்னுடைய இதுதான் என்னம்மா திட்டமா பண்ணிட்டு போ அப்படிங்கிறது தான் விஷயம். இதுதான் சீனாவில் அந்த போதி தர்மருடைய விஷயம். அந்த கலை, அந்த வடிவம், இந்த தத்துவம்லாம், இந்த வடிவம்லாம் இந்த அலைவரிசையோட ரொம்ப நெருக்கமான ஆள். நம்ம ஒரு மக்கள்கிட்ட அந்த காலகட்டத்தில், அந்த சீனாவில் அந்த காலகட்டத்தில் தியானம் கற்றுக் கொடுக்காம ஒரு தற்காப்பு கலையை மக்கள்கிட்ட கொடுத்தோம்.
ஒரு வடிவத்துல நம்மளை சார்ந்த அவ்வளோ பேரும் அந்த வடிவத்தை தத்துருவமா கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்தில் நம்ம பிரயாணம் பண்ற அத்தனை இடத்துலையும் இந்த மக்களை தவறா கைட் பண்ணிடாம, தவறா வழிகாட்டிடாம, தியானங்கிற ஒரு போர்வையில, ஆன்மீகங்கிற ஒரு போர்வையில பண்ணிடாம, ஒரு செல்ஃபா ஒவ்வொரு தனி மனிதனும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தானா தானா நடக்கணும், தானா நிக்கணும், தானா பேசணும், தானா வாழணும், தனக்கு தன்னாலே முடியுங்கன்னு நிக்கணும். தனக்கு ஒருத்தன் தேவை கிடையாது. 4 பேர் அழுவ தேவையில்லை, 4 பேர் பாட தூக்க தேவையில்லை, எவனும் கொல்லி வைக்க ஆள் தேவையில்லை. இதெல்லாம் யார் தேவை? இதெல்லாம் ஒரு ஒரு சாதாரண ஒரு சாதாரண மனிதன் யோசிச்சுக்கிறதுங்க. தேவை கிடையாதுங்க. ஒரு 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 காக்கா இறந்து போய் நிறைய இடத்துல விழுந்து கிடந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய காக்காவை அது சாக போறது தெரிஞ்சு எங்க போய் விழுந்து சாகுது? ஒரு காக்காவுக்கு இருக்கிற ஒரு விஷயம் கூட ஏன் நம்மகிட்டலாம் இல்லை? நமக்கு இந்த புள்ள கொல்லி வச்சிருவான், மூத்த புள்ள கொல்லி வைப்பான், இளைய புள்ள கொல்லி வைப்பான், இவன் பார்த்துக்குவான், அவன் பார்த்துக்குவான். எவன் பார்த்துக்கணும்? எவனும் பார்த்துக்க வேண்டாம், எவனும் பார்த்துக்க வேண்டாம். நம்ம வாழ்றோம், எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுவோம், எல்லாரோடையும் இருப்போம், எல்லாரோடையும் பயணிப்போம். ஆனா தனித்து நிற்போம். இதுதான் வேணும். ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் இந்த வடிவத்தை தான் நம்ம மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா ஆசிரமத்தையும் தாண்டி நான் உள்டாவா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நிறைய பேரால டீப்பா கவனிக்க முடியாது. என்னன்னா, இங்க வர்ற ஜனங்களையே ரிவர்ஸாவா மாத்தி விடுறது. பொருள் கேட்டு வர்றவனே அவன் பொருளை பிடிங்கிட்டு விட்டுறது. என்கிட்ட பொருள் கேட்டு நிறைய பேர் வருவான். அங்க வா, ஒரு 10 பேருக்கு சோறு போடு. அவன் தாங்க சோறு கேட்டு வந்தான், அவனை நான் சோறு போட விட்டுறேன். அவன் ஆச்சரியமா போகும்போது போவான், நாம தானே சாமிகிட்ட 1000 ரூபாய் கேட்டோம், சாமி நமக்கு 2000 ரூபாய் செலவு வச்சுட்டாரு அப்படின்ட்டு போயிடுவான். அப்ப ஒவ்வொரு தந்தையும் வேற வடிவத்துக்குள்ள, அப்ப வேற தாட்டு, தியானம் வேற செயல், வேற சிந்தனையில் அவன் வர்றான்ல, அந்த சிந்தனையே மாத்தி விட்டுற, அந்த சூழலையே மாத்திடுறது, அந்த வடிவத்தையே மாத்திடுறது. ஒரு பெண்ணு பயங்கர ஃபீல் பண்ணி பதஞ்சலி யோக சூத்திரம், உடல், அந்த விஷயம் இந்த விஷயம், தியானம், ஒத்த சொல் அப்படி இப்படின்னா, உட்காரு. என்ன காமத்தை பத்தி எதை டீப்பா பேசணும்னு நினைக்கிறியா? உட்காரு. என்ன சொல்லணும்னு நினைக்கிற? என்ன வேணுங்கிற? உடல் இணைஞ்சா ஒரு சுகம் இருக்கு, சரி ரைட்டு. வேற என்ன? இதுக்குள்ள உடல் இணைஞ்சா தியானம் வந்துருமா? தியானத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் அடைஞ்சிடலாமா? சக்தியை பெற்றலாமா? இது யார் சொன்னா? பதஞ்சலி சொன்னாரு. இதுல என்ன இருக்கு? யோக சூத்திரத்துல இந்த குறிப்பு இருக்கு. சரி, இதோட வடிவம் என்னன்னு தெரியுமா? இதோட தத்துவம் என்னன்னு தெரியுமா? இதோட சூழல் என்னன்னு தெரியுமா? அப்ப இதெல்லாம் தெரியாது. அப்ப தெரியாம எங்கேயோ அரைகுறையா சில புத்தகத்தை படிக்க வேண்டியது, கேட்க வேண்டியது, அதுக்குள்ள ஒரு வேலை செய்ய வேண்டியது, அதுக்குள்ள தன்னையும் கொடுத்தாலும் பரவாயில்ல சக்தி பெறணுங்கிறான். ஏண்டா, தன்னை கொடுக்கணும்னா முழுமையா கொடுக்கணும். பிளாக் மேஜிக் மாதிரி தன்னுடைய உடலையோ தன்னுடைய செயலையோ வேற இடத்துல கொடுத்து அது பேர் ஞானம் கிடையாதே. எத்தனை இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழல். இதெல்லாம் அடிச்சு அடிப்படையா அந்த ஓப்பனிங்ல அடிச்சு நொறுக்கணும். இதெல்லாம் தியானம் கிடையாது, இதெல்லாம் டிஸ்கஷன் கிடையாது, இதெல்லாம் வடிவம் கிடையாது. அப்ப ஆண்னா என்ன, பெண்ணா என்ன, இணைப்புனா என்ன? அப்ப இணையும் போது உடலும் உடல் இணைதா, உயிரும் உயிர் இணைதா? என்ன வடிவம், என்ன சூழல், எத்தனை வடிவம் தெரியுங்களா? நீங்களாம் நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட நிறைய வடிவங்கள்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த பெண் சார்ந்து, இந்த பெண் வடிவம் சார்ந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். நான்லாம் எனக்கெல்லாம் அவ்வளோ சேலஞ்சிங்கா சவால். அப்ப அந்த சவால்ல கடக்கிறது ரொம்ப கடினங்க. ஒரு ஈஸியா ஒருத்தரை, ஒரு குருவையோ ஒரு சாமியோ பிடிச்சா புகழ்ந்துருவாங்க, பிடிக்கலன்னா திட்டிட்டு போயிடுவாங்க, இல்ல விமர்சனம் பண்ணிடுவாங்க, வேற மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனா இந்த இடத்துக்குள்ள எல்லாம் அந்த ஒரிஜினல் தியானம், அந்த வடிவம் ஒருத்தரை எப்படி வழி நடத்தணும், எப்படி செயல்படுத்தணும்னு வச்சிருக்கு. என் கூட இருக்கிற அத்தனை பேரையும் கேளுங்க, ஒரு பொருளை கூட என் கார்லயோ என்னுடைய பயணத்திலேயோ வச்சுக்க மாட்டேன். ஒரு காலத்துல எல்லாம் நிறைய பழங்களையும் அதையும் எதுவுமே கொண்டு போக மாட்டேன். அந்த கீழே இருக்குல்ல, இன்னும் கார்ல ஏதாவது பொருள் இருக்குல்ல, அதையும் எடுத்து கொடுத்துட்றான்டுவேன். அப்ப என்கிட்ட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பத்திரமா சாமியை பார்த்துக்கணும், இல்லைன்னா வேட்டியை உருவி கூட கொடுத்துருவாரு. இந்த மாதிரி ஆள் தான் நான். ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னன்னா, நான் எங்கிருந்து வந்தேன்னா இந்த பொருள்னால தாங்க நான் துன்பப்பட்டேன். நான் அழுதேன். எங்க திரும்ப அழுதேன்? பணத்தினால அழுதேன். இந்த உறவுகள் என்ன விரட்டுனுச்சு, என்ன ரொம்ப சிங்கம், கரடி, புலிகள் எல்லாம் கடிச்சிச்சு. எது?
காசு, திமிரு, அதிகாரம், இந்த போதையை விட்டுட்டு தானே நான் வந்திருக்கிறேன். அந்த போதை திருப்பி வந்தா எனக்கு என்ன வெங்காயம் இருக்கு அந்த போதை? அது வேண்டப்பா எனக்கு. காமம், அதை பார்த்துட்டு வந்தவன்டா. 21 வருஷமா சினிமாவில் பெரிய டாப்ல இருக்கிற நடிகையிலேருந்து கீழே இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு தெரியாது? அந்த வடிவத்துக்குள்ள இருந்து அங்கிருந்து வந்தவன் தானா? எனக்கு தெரியாது? எத்தனை வடிவத்தில் 3-4 லாங்குவேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 10 படம் 12 படம் பார்ப்போம். உலக அளவிய எல்லா மொழி சார்ந்த திரைப்படமும் பார்ப்போம். அப்போ எவ்வளோ வடிவம், எவ்வளோ விஷயத்தை பார்த்துருப்போம், எத்தனை காதல் சீன் எழுதியிருப்போம், எத்தனை காட்சிகள் எழுதியிருப்போம், எத்தனை வடிவத்துக்குள்ள பேசியிருப்போம். படம் எடுக்கல, ஆனா 500 திரைப்படங்கள் கதை எழுதியிருக்கிறோம். 500 திரைப்படத்துக்குள்ள கதைக்கு விவாதம் பண்ணியிருக்கிறோம். அப்ப எத்தனை கதாபாத்திரத்தை, எத்தனை பொம்பளை கதாபாத்திரத்தை மனசுக்குள்ள வச்சு எழுதியிருப்போம், எத்தனை வடிவத்தில் செஞ்சிருப்போம். ஒரு காதலிக்கிறவன் ஒரு பொண்ணை காதலிப்பான், 5 பொண்ணை காதலிப்பான், 10 பொண்ணை காதலிப்பான். ஒரு எழுத்தாளன் 500 பொண்ணை காதலிக்கணும், 500 அம்மாங்கிற கதாபாத்திரத்தை காதலிக்கணும், 500 தந்தைங்கிற கதாபாத்திரத்தை காதலிக்கணும். அப்ப எவ்வளவு பெரிய வடிவத்துக்குள்ள இருந்திருப்போம். அந்த வடிவத்தெல்லாம் விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவன் தியானத்துல காமம், பொம்பளை, அதிகாரம், பணம், இதுக்கு முன்னாடி போய் நின்றுவோம். இது வருதுங்க, மீண்டும் மீண்டும் வருது, படையெடுத்து வருது, எல்லாருவத்திலையும் வருது. ஆனா இதுக்குள்ள வருண்டா எல்லாம் வரும். ஆனா ஒரு போர் வீரனுடைய செயல் என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம நிக்க கத்துக்கணும். ஆயுதம் எடுத்து சண்டை போடுறவன் ஒரு ரகம். சீனாவில் நல்லா வச்சுக்கோங்க, போதி தர்மர், லாவோஸ், கன்ஃபியூஷஸ், புத்தர், இந்த 4 பேருமே நேரடியா நமக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான தொடர்பு இருக்கு. இந்த 4 பேரோடையும் நம்ம கனெக்ட் ஆனவங்க. அந்த 4 பேருமே கையில ஆயுதம் ஏந்தாம போராடக்கூடியவங்க. அந்த 4 பேரும் மக்களுடைய மனம் அறிந்து, எண்ணம் அறிந்து வேலை செஞ்சவங்க. மக்கள் அந்த ஊர்ல நோய் பரவல், அந்த ஊர்ல பெரிய கஷ்டம், அந்த ஊர்ல துன்பம், அதுக்கு உதவுறதுக்கு ஒரு ஞானி போனான். கடைசியில அந்த ஊர் அவனை ஏத்துக்கல, கடைசியில அந்த ஊர் அவனை ஏத்துக்குச்சு, அவனை கொண்டாடுச்சு. அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற மக்களுக்கும் தன்னுடைய கலையை கற்றுக் கொடுத்தான், தன்னுடைய வடிவத்தை கற்றுக் கொடுத்தான். ஒரு நாள் அறிவிச்சான், நான் இமாச்சலுக்கு போறேன், நான் இங்கிருந்து நடைப்பயணமா போறேன்னா அந்த மக்கள் யோசிச்சான், ஜோதிடரை கூப்பிட்டான், எல்லாத்தையும் பார்த்தான். அப்ப சொன்னான், இந்த இடத்துக்குள்ள இவரை மாதிரி ஒருத்தரை விட்டுட்டா நாளைக்கு பாதிப்பு வந்தா என்ன பண்றதுன்னாங்க. இப்ப இவர்கிட்ட திருப்பி பேசினாங்க, அவர் ஒத்துக்கல. அப்ப அவருக்கு ஒரு நஞ்சை கொடுத்து அவரை அங்கேயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இவன் தான் மனிதன். அதையும் ஒருத்தன் ஏத்துக்கிட்டு ஒரு குரு அந்த இடத்துல அந்த நஞ்சையும் வாங்கி வச்சுக்கிட்டு சமாதிக்கு போயிட்டு சமாதியிலேருந்து வெளியில வந்தான். என்னன்னா, அடிப்படையா நாம பிறக்கும் போது நஞ்சோடு பிறந்தோம், வளரும் போது நஞ்சோடு வளர்ந்தோம். விஷத்தோடு பிறந்து விஷத்தோடு வளர்ந்தவன் மனிதன். அந்த விஷத்தை முறிச்சதுனாலதான் குரு. அப்ப விஷத்தை முறிக்கிற கலைய எங்க அப்பன் பதஞ்சலி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். அப்ப விஷத்தை முறிக்கிறது எப்படி, அதுல எப்படி போர் செய்யணும், எப்படி கலையை கையாளணும் அப்படின்னு ஒரு நாகப்பாம்பு கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வந்தவங்க தான் நாங்க. ஒரு கருநாகத்துக்கிட்ட இருந்து தொழில் கத்துக்கிட்டு வந்தவங்க நாங்க. எங்களுடைய காட் ஃபாதர் நாகப்பாம்பு வழியிலிருந்து, நாகப்பாம்பு வம்சாவளியிலிருந்து வந்தவங்க. அப்ப அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு வழியில ஒரு வேலையில வர்றோம்னா ஏற்கனவே நாங்களே விஷம், அந்த விஷத்தை முறிச்சுதான் ஒரு பணிக்கு செய்ய வரோம். அப்ப எவ்வளவு பெரிய சூழல் இருக்கும். அப்ப எத்தனை விஷத்தை நீ என்ன வடிவத்துல கொடுத்தாலும் அதை முறிக்கிற வடிவத்தை நமக்கு தெரியும். அப்ப எத்தனையோ இடங்கள்ல தடுமாற்றம், மக்கள் அலக்களிக்கிறாங்க. அவங்க மக்கள் ஏதோ ஒண்ணு பெறணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ரிப்பீட்டடா நிறைய பேர்கிட்ட குழந்தை மாதிரி, தகப்பன் மாதிரி, தாய் மாதிரி என்ன சொன்னாலும் நிறைய பேருடைய அந்த உணர்வுகள் மாறல. அப்ப ஒரு குருவோடைய பணி போற வழியில எவ்வளவு நெருக்கடியை சந்திக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நிம்மதியா இருக்கிறீங்க, எங்களை மாதிரி ஆளுங்க நிறைய அலக்களிக்கப்படுறோம். எல்லாம் இருந்து பயன்படுத்த முடியாது. நாங்க எல்லாமே இருக்கோம், எங்க கிட்ட பயன்படுத்தவே முடியாது. ஆனா அந்த ஞானம், அந்த உண்மையான தியானம் என்னமா, எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி இந்த ரோட்ல நட, இந்த கார்ல போ, இந்த அறையில உட்காரு அப்படிங்கறதான் விஷயம். அப்ப எத்தனையோ இடங்கள்லயோ எத்தனையோ சூழல்களை கடக்கிறோம். அப்ப அதுதான், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் இயல்பு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒண்ணு இல்லாத மாதிரி நீ இருக்கும்போது நீ கொண்டாடப்படுவ, நீ மதிக்கப்படுவ, நீ வணங்கப்படுவ,
நீதான் அந்த அடுத்த ஒரு 15-20 ஆண்டுகள்ல ஒரு முக்கியமான ஒரு ரோல் வகிப்ப அப்படிங்கிறது தான் விஷயம். அப்ப எத்தனையோ இடங்கள்ல அந்த மக்கள்கிட்ட நம்ம எல்லா இடங்கள்லையும் எவ்வளோ சவால்கள் வருது. அந்த சவால்களை எதிர்த்து தான் ஒரு எதிர்நீச்சல்ல நம்ம நிற்கிறோம். அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் சொல்கிறேன், இன்னைக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு, 1 மணி நேரம் கழிச்சு, இன்னும் 4 மணி நேரம் கழிச்சு உங்களுக்குள்ள ஒரு சவால் வரும். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, அதற்கு எதிர்கொள்ளுங்க, அதை எளிதாக எதிர்கொள்ளுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அதை எதிர்கொள்றதுக்கு முடியாமல் என்ன கூப்பிடுறீங்க. எதிர்கொண்டனா அதில் ஒரு அனுபவம் கிடைச்சிரும், உனக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். அதுதான் உன்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எனக்கு என்னன்னே தெரியாத போது இந்த ராமேஸ்வரம் கடலில் போய் முழுகும் போது தான் அந்த கடல் ஒரு ரோல் பண்ணுதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த கடலை பற்றி எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, சும்மா சாமியோட குளம், ஒரு கடல், ஒரு உப்பு தண்ணி இருக்குது, அதில் போய் குளிச்சுட்டு வருவாங்க, குளிச்சுட்டு வரணும், இப்படி தான் நான் நினச்சேன். அப்புறம்தான் அது கடல், அது சாமி கோவில் இல்லை, அது தாண்டி ஒன்று இருக்குது. அப்போ வெறும் பாம்பன் கிடையாது, அங்கே ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சிச்சு. அப்போ உங்களுக்குள்ளேயும் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் கலங்காதீங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்கள்லையும் நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு நடக்கிற அத்தனை விஷயத்துக்குள்ளேயும் அந்த விஷயம் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது கற்றுக் கொடுக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ எல்லா இடத்துலையும் என்ன மாதிரி ஒரு ஆள் உங்களை காப்பாற்றி கொண்டாந்துட்டா நீங்கள் ஒரு இடத்துல ஹீரோவே இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு பலவீனமான ஒரு ஆளாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் காட்ஃபாதர் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறார்ல. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ தான்டா ஹீரோ அந்த படத்தில், எனக்கு எதிரில் உட்காந்துருக்கேன், நீங்கள் தான் ஹீரோ, நான் கெஸ்ட் ரோல் பண்ண வந்திருக்கேன், புரியுதா? நான் சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்பியரன்ஸ் தான். நான் மெயின் ஹீரோ, பிக்சரில் மெயின் ஹீரோ நீங்கள் தான் ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு விஷயத்த பண்ணணும். அப்போ உன் வாழ்க்கையை நான் பிடிச்சிட்டு வாழ முடியாது, புரியுதா? அப்போ நீ உன்னை தாக்கு பிடிக்க வைப்பேன். நான் என்ன கொடுப்பேன்னா, பின்னாடி இருந்து ஒரு எனர்ஜியை கொடுப்பேன். நின்றா, நம்ம பார்த்துக்கலாம், நின்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் உன்னை கவனிப்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க, கவனித்தல் இந்த உலகத்திலே ரொம்ப உயர்ந்தது. எவன் கவனிக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். குரு கவனிக்கிறான்னா அண்ட சராசரமே வெளிவிடும்னு அர்த்தம். ஏன்னா ஒரு குரு அண்ட சராசரத்துக்கிட்ட அப்படி அடி வாங்கி தான் வந்திருப்பான். அப்போ அத்தனை விஷயமும் ஒரு குரு கவனிக்கிறாருன்னா வெளிவிடும். அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இன்னையிலேருந்து இன்னொருத்தரை தேடாதீங்க, இன்னொருத்தரை நாடாதீங்க. உங்களால் முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். அதே நேரத்தில் இயல்பாக செய்யுங்கிற, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு வடிவமாக உங்ககிட்டேருந்து ஒரு புது விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. எங்கள் அம்மா இப்படி ஒரு வடிவமா அப்படின்னு ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அது தோணணும். நீங்கள் கொடுத்துட்டு போகிறது வெறும் சொத்து, அன்பு, பாசம் கிடையாது. ஒரு கான்ஃபிடண்டான ஒரு வித்தியாசமான டைமண்டில் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு போகணும். உங்களை அவன் பார்த்து இருக்கான்ல, குழந்தை பார்த்து வளர்றான்ல, உங்ககிட்டேருந்து அவன் நிறைய விஷயத்தை எடுத்துக்கணும். அதுதான் சொல்கிறேன், ஒரு தாய் தந்தைங்கிறது ஒரு குரு. அவங்கள்ட்டேருந்து இந்த குழந்தைங்க நிறைய விஷயத்தை கிரகிக்கணும், அந்த விஷயத்தை உள்வாங்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. இப்போ ஒரு குருவாகின நாங்கள் எத்தனை விஷயத்தை எங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் தெரியுங்களா? என்னுடைய மாணவர்கள் எவ்வளோ பேருக்கு தெரியுங்களா? இரவு பகல் பாராமல் உரையாட்டிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ காரில் போகும்போது பேசுவேன், டீ கடையில் நிற்கும்போது பேசுவேன், ரோட்டில் நிற்கும்போது பேசுவேன், எல்லாம் வெவ்வேறு வடிவத்தில் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண அவனுக்குள்ள ஒரு புது வடிவம் பிறக்கும், ஒரு புது நம்பிக்கை பிறக்கும், ஒரு புது வெளிச்சம் பிறக்கும். இதுதான் விஷயம். நான் ஒன்றும் கட்சி நடத்தலையே. இப்போ உங்கள்கிட்ட பேசி நீங்கள் எனக்கு ஏதாவது செய்ய போகிறீங்களா? வாக்களிக்க போகிறீங்களா? நான் ஏதாவது அதிகாரம் கேட்குறேன்னா? இல்லை நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்குறேன்னா? நான் ஏதாவது ஆப்ளிகேஷன் வைக்கிறேன்னா? உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மனு எழுதுறத விட்டுருங்க, பேனா தூக்கி போடுங்க, பேப்பரை தூக்கி போடுங்க, இயல்பா இருங்க. வேண்டாம், எதுவும் வேண்டாம், அப்படி இருங்க. அவ்வளோதான் விஷயம். இந்த கோயிலுக்கு வாங்க, சூடை வாங்காதீங்க, பத்தி வாங்காதீங்க, பூ வாங்காதீங்க, அப்படியே வாங்க, இப்படி பாருங்க. உங்கள் பார்வையில் அவருக்கு தெரியும், உங்கள் பார்வை அவருக்கு தெரியும். அதுதான் பெரிய பெரிய மலர்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காருங்க. அவரே ஒன்றுமே இல்லாதவர் உங்ககிட்ட சுண்டலையும் பூவையும் வாங்கிக்கிட்டு அவர் என்ன பண்ண போறாரு?
கோம்பசாமி என்ன எதிரில் கடை போட போறாரா உங்ககிட்ட மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய்? சொல்லுங்க. நீங்க இப்போ என்கிட்ட ஆப்பிள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன போய் அந்த நாகராஜா கோயில் வாசல்ல ஏதாவது ஆப்பிள் கடை வைக்க போறேன்னா? இதெல்லாம் உண்மை இல்லையே. அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு வடிவத்துல இதை கிளாரிட்டியா ஆயிக்குங்க. 100% இங்க இருக்கிற வகுப்பு, நமக்கு சொல்லி தர்ற கல்வி முறைகள் எல்லாமே நம்மள ஒரு மாதிரி ஒரு வீட்டுல அடிச்ச பெயிண்ட் மேலேயே பெயிண்ட் அடிக்கிற கதையா இருக்கு. இந்த செவுத்துல திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா பெயிண்ட் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது இருக்கக்கூடாது. அந்த பழைய பெயிண்டை சுரண்டிட்டு புது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும். ஒரு புது சூழல் உருவாகணும். ஒரு புது செயல் உருவாகணும். ஒருத்தருடைய உண்மையான உழைப்பு, ஒருத்தருடைய வடிவம் வேற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இதோட ஃபீல் தெரியாது. நிச்சயமா நீங்க பாருங்க, ஒரு காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேர் இதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய மாற்றமா இருக்கும்போது உங்களால அது உணர முடியும். எப்பயுமே ஒரு சக்சஸ் தான் நிறைய பேர் சிந்திக்க வைக்கும். ஆனா ஒரு சிந்தனைய சக்சஸ் ஆவறதுக்கு முன்னாடியே சிந்திச்சானா அவன் நல்ல ஒரு செயலுக்கு வரப்போறான்னு அர்த்தம். ஒரு விளம்பரமாகி பிரபலமாகி இருக்கிறவர்கிட்ட ஒரு குரு கிட்ட போய் தான் சீடனா இருக்கணும், தான் பக்தனா இருக்கணும், தான் தியானம் பண்ணிக்கணும், தான் டச்சில் இருக்கணும்னு எவ்வளவு பேர் நினைக்கிறான். ஆனா ஒரு சாதாரணமா தான் யாருன்னே தெரியாம இந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய அதிசயத்தை செய்யக்கூடியவர் தான் இவரு. இப்ப இவரை எங்களுக்கு தெரியும், உங்களோட எனக்கு தான் அதிகமா தெரியும். அது யாரும் அந்த கோம்பை சாமிகளை. அப்ப இவரு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு இதுல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களோட எல்லாம் தொடர்புல இல்லை அவரு. அப்ப இவர் யாரோட தொடர்புல இருந்தாரு? பெரிய பெரிய அலைவரிசைகளோட தொடர்புல இருந்தாரு. அப்ப பிரபலமா ஒரு குரு இருக்கணும் அப்படிங்கறதுலாம் முக்கியம் கிடையாது. ஒரு குரு என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு குரு என்ன வழிகாட்டுறாரு, என்ன சொல்ல வர்றாரு, அவ்வளவுதான் முக்கியம். அவர் விளம்பரமா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், அவர் என்ன வடிவமா இருந்தாலும் இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருந்து அவர்கிட்ட இருந்து பிரத்யேகமா என்ன வேணும், என்ன சொல்லல், என்ன வடிவங்கிறதான் காத்துக்கணும். நீங்க அதை பார்த்துக்கங்க.